ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆப்ப மாவு எப்படி நம்ம ஆட்டுறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாங்க. முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம். என்ன ரேஷியோவில் அரிசி போட்டிருக்கோம் அப்படின்னா, பச்சரிசி 6 டம்ளர், புழுங்கரிசி 3 டம்ளர், ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம். வெந்தயம் 2 ஸ்பூன், உளுந்து ஒரு 4 ஸ்பூன் போதுமான அளவுக்கு இருக்குங்க. அதையும் நல்லா 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியிலேயே ஆட்டினா உளுந்து நல்லா பொங்கி வரும். வெந்தயமும் உளுந்தும் இந்த அளவுக்கு நைஸாக ஆட்டினா போதுங்க. அது கூடவே நம்ம ஊற வச்ச பச்சரிசியையும் புழுங்கரிசியையும் நல்லா கழுவிட்டு அதில் போட்டு ஆட்டிக்கலாங்க. இப்போது மாவு ஓரளவுக்கு ஆட்டுப்பட்ட உடனேயும் சிவப்பு மட்டை அரிசி அவல் கொஞ்சம் கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வெள்ளை அரிசி அவல் இருந்தால் கூட பரவாயில்ல. அவல் ஊற வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ஆப்பை நல்லா பொதுன்னு புஷ்ஷுன்னு வருங்க. அந்த அவளையும் போட்டு மாவு நல்லா நைஸாக ஆட்டின உடனேயும் உப்பு போட்டு கலந்து அதை தோண்டி புளிக்க வச்சுக்கலாங்க. நான் 2 சம்பளத்தில் பிரித்து வச்சுட்டேன். பொங்கி வந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகிடும் அப்படின்னு. நம்ம நல்லா கிரைண்டரை கழுவி அந்த தண்ணி முக்கியம், அந்த தண்ணியையும் எடுத்து வச்சுக்கணும். நைட்டு ஃபுல்லாக மாவு வெளியிலே வச்சுட்டோம். இப்போ நல்லா புளிச்சு மேலே பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ அதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் தண்ணியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாவில் கலக்க போகிறோம். அப்போ மாவு நல்லா புஷ் அப்படின்னு இன்னும் நல்லா பொங்கி வருங்க. ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தண்ணியை நல்லா வடிகட்டி மாவில் கலந்தாச்சுங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கிறோம். இப்போ நம்ம சோடா உப்புக்கு பதிலாக இந்த தேங்காய் தண்ணியும் சர்க்கரையும் சோடா உப்பு என்ன பண்ணுமோ அந்த வேலையை இந்த சர்க்கரையும் தேங்காய் தண்ணியும் பண்ணிடும். மாவுக்கு நல்லா தண்ணி மாதிரி கலந்தாச்சு. ஆப்பச்சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றி ஒரு சுற்றிட்டு அப்படியே அடுப்பில் வச்சிடணும். தீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கணும். அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். மேலால் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா சைடெல்லாம் பாருங்கள், நம்ம அந்த சர்க்கரை போட்டதுனால சைடெல்லாம் நல்லா ரெட்டிஷாக முறுமுறுன்னு வந்திருக்கும். பஞ்சு போல் ஆப்பம் ரெடி. அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி குருமா. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு